ஒருத்தர் காலையில தூங்கி எழுந்ததும் பார்த்தா இந்த உலகமே அவருக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. அதுக்கப்புறம் இவரோட லேபுக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. போற வழியில எப்பயுமே பிஸியா இருக்க ரோட்ல இப்ப யாருமே இல்ல. சுத்தமா எந்த மனுஷனுமே கண்ணிலே படாம காலியா இருக்கு. சோ இவருக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம யாராவது கண்ணில் பட மாட்டாங்களான்னு இவர் தேடிக்கிட்டே போறாரு. அப்பதான் ஒரு வீட்டுல மட்டும் ஏதோ பாட்டு சத்தம் ஒண்ணு கேக்குது. அதை கேட்டதுமே அங்க யாரோ இருக்காங்கன்னு நினைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா பெட்ல பாதி சாப்பிடாம பிளேட் எல்லாம் அப்படியே இருக்கு. அதே மாதிரி யாரோ அங்க இருந்து அப்பதான் கிளம்பி போன மாதிரி பெட்ஷீட் எல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா யாருமே இல்ல. சோ இவரை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியாம ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. உடனே இவரோட லேபுக்கு போய் உலகம் ஃபுல்லா இருக்க இவரோட பிரான்ச்சுக்கு போன் பண்ணி அங்க யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் எந்த நாட்டுக்கு போன் பண்ணாலுமே யாருமே இவரோட போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்திலேயே இவர் மட்டும் தான் மீதி இருக்காருன்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலுமே யாராவது இருந்தா இந்த அட்ரஸ்க்கு வாங்கன்னு ஒரு பெரிய போர்டை ஒண்ணு எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. ஆனா இப்படியே பார்த்தா மாச கணக்குல ஆயிடுது. பார்த்தா இவர் இஷ்டத்துக்கு காரை எடுத்துட்டு மாலுக்குள்ள போறது, பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுறது, பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கிறதுன்னு ரொம்ப ஜாலியா தான் இருந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இவர் தங்குறதுக்கும் ஒரு பெரிய பேலஸ்ல தான் போய் தங்கிட்டு இருக்காரு. ஆனா ஆரம்பத்துல ரொம்ப ஜாலியா திரிஞ்சிட்டு இருந்த இவருக்கு அதுவே போக போக ரொம்ப வெறுப்பாயிடுது. சோ தனிமையில இருக்க பிடிக்காம இவரோட வாழ்க்கைய முடிச்சுக்கலான்னு அவர் முடிவெடுக்கிறாரு. பார்த்தா திடீர்னு ஒரு அழகான பொண்ணு ஒண்ணு இவர் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா.